வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் கடை. தேநீர் கடை பகுதியில நம்ம வாரம் ஒரு அற்புதமான ஆளுமைய சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற அந்த ஆளுமை யார் தெரியுமா? தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக பொறியாளராக வெகு சிறப்பாக மக்கள் பணியாற்றிய ஒரு மின் பொறியாளர், ஆகச் சிறந்த மரபு கவிஞர், வெண்பா பூக்கள், கவிதை கதம்பம், கலைஞர் நூற்றாண்டு வெண்பா மாலை போன்ற நூல்களின் ஆசிரியர், வெகு சமீபத்தில் தமிழக அரசின் சிறந்த விருதான ராஜராஜன் விருதை வென்ற ஒரு மாண்பாளர், மிகச்சிறந்த மனிதநேய பண்பாளர் திரு தங்கராஜன் அவர்களை தான் சந்திக்க போறோம். நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல தஞ்சையில நடைபெற்ற சதய விழாவுல ராஜராஜன் விருது வாங்கி இருக்கிற கவிஞர் மற்றும் பொறிஞர் தங்கராஜ் அவர்களுக்கு பட்டாம்பூச்சி FM சார்பா வாழ்த்துக்களை சொல்லி அன்போட வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, ஒரு கவிஞர் ஒரு பொறியாளர்னு மாறுறதுக்கு முன்னாடி தங்கராசு அப்படிங்கிற ஒரு சாதாரண மனுஷர் யாருன்னு நம்ம நேயர்களுக்கு, அதாவது உங்களோட இளமை பருவம், கல்வி பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க ஐயா. நான் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி வட்டத்தில் அரங்கசாமி குஞ்சம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தேன். 1942 பிறந்தேன். பிறந்த ஓராண்டில் என்னுடைய தாயார் இறந்துவிட்ட காரணத்தினால் என்னுடைய அம்மாயி காமாட்சி அம்மாள் அவருடைய அரவணைப்பு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை நடிகைக்குறிச்சி ஆதி திராவிட நலப்பள்ளியில் படித்தேன். அதன் பிறகு என்னுடைய தந்தையின் அரவணைப்புக்கு வந்து பேராவூரணிக்கு 5 கிலோமீட்டர் நடந்து உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து 11ஆம் வகுப்பு வரை படித்தேன். 9வது வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய தமிழாசிரியர் பண்டரிநாதன் அவர்கள் எனக்கு வெண்பா எழுத பயிற்சி கொடுத்தார். அதிலிருந்து நான் வெண்பா எழுதுவேன். அதன் பிறகு 11ஆம் வகுப்பில் முதல் மாணாக்கனாக தேர்வு பெற்று எல்லா பாடத்திலும் நல்ல மதிப்பெண் பெற்றதனால் காரைக்குடி அழகப்பா கலைக்கல்லூரியில் குமமுக வகுப்பு படித்தேன். அங்கு நல்ல மதிப்பெண் பெற்று காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியில் 1967 பொறியியல் பட்டம் பெற்றேன். பட்டம் பெற்ற பின் பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னை இப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களிடம் அழைத்துச் சென்று எனக்கு மின் வாரியத்தில் ஒரு தற்காலிக பணி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் பேரில் கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு நீர்மின் திட்டத்தில் ஏதாவது ஒரு பணி கொடுக்க வேண்டும் என்று அந்த மேற்பார்வை பொறியாளருக்கு பரிந்துரை செய்து கடிதம் கொடுத்தார். அந்த கடிதம் சென்றவுடன் மேற்பார்வை பொறியாளர் என்னை தற்காலிக பணியாக ஆக்க முகவராக 3ஆம் நிலையில் அமர்த்தினார். அங்கு 1.5 ஆண்டுகள் பணியாற்றிய பின் எனக்கு உதவி பொறியாளர் நிரந்தர பணி கிடைத்தது. அதன் பிறகு என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக நான் தேனி மாவட்டத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட சுருளியார் நீர் திட்டத்திற்கு மாறுதல் பெற்றுக் கொண்டு அங்கு சென்றேன். அங்கு 6 மாதங்கள் பணியாற்றிவிட்டு அறந்தாங்கியில் 2 ஆண்டுகள் பணிபுரிந்து அப்பொழுது கலைஞர் அவர்கள் எல்லா கிராமங்களுக்கும் மின்வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு மும்முரமாக பணியாற்ற செய்தார். நானும் 2 ஆண்டுகள் அறந்தாங்கிலே பணியாற்றி 120 கிராமங்களுக்கு மின் வசதி செய்து கொடுத்தேன். அதன் பிறகு பட்டுக்கோட்டையில் 4.5 ஆண்டுகளும், அதன் பிறகு புதுக்கோட்டைக்கு சென்று அங்கு 5.5 ஆண்டுகளும் பணி செய்தேன். அதன் பிறகு நிர்வாக விதிப்படி சென்னைக்கு மாற்றப்பட்டேன். சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் 3 ஆண்டுகள் பணியாற்றினேன். அதன் பிறகு தஞ்சை நகராட்சியில் அயல் பணியில் 3 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றினேன். இப்பொழுது அமைச்சராக இருந்த கோசிமணி அவர்கள் பரிந்துரையின்படி எனக்கு மேலும் 1 ஆண்டு நீட்டித்து 5 ஆண்டுகள் பணியாற்றினேன். 5 ஆண்டுகளில் தஞ்சை நகராட்சியில் ஏராளமான மேம்பாட்டு பணிகளை செய்தேன். மக்களுடைய பாராட்டுதலை பெற்றேன். அப்பொழுது உலக திருக்குறள் பேரவை எனக்கு குரல் நெருக்கியல்வார் என்ற பட்டத்தை குன்றக்குடி மூத்த அடிகளார் அவர்கள் திருக்கரங்களால் வழங்கப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வாரிய பணிக்கு வந்து திருவையாறில் 1 ஆண்டு பணியாற்றினேன். அதன் பிறகு மீண்டும் மின்வாரிய பணிக்கு பதவி உயர்வு பெற்று 8 ஆண்டுகள் தஞ்சையிலேயே தலைமை அலுவலகத்தில் 8 ஆண்டுகள் சிறந்த பணியாற்றினேன். அதன் பிறகு பதவி உயர்வு பெற்று நாகப்பட்டினத்துக்கு கூடுதல் தலைமை பொறியாளராக சென்றேன். அங்கு 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். அந்த 2 ஆண்டுகளில் 24வது இடத்தில் இருந்த நாகப்பட்டினம் வட்டத்தை 2வது இடத்துக்கு கொண்டு வந்து இப்பொழுது மின்வாரிய தலைவராக இருந்த பூர்ணலிங்கம் அவர்களின் பாராட்டுதலை பெற்றேன். அதன் பிறகு பணி ஓய்வு பெற்று தஞ்சையில பல்வேறு பொதுநல அமைப்புகளில் சேர்ந்து பொது தொண்டாற்றினேன். குறிப்பாக உலக திருக்குறள் பேரவை, வள்ளலார் மன்றம், அருட்பெருஞ்சோதி அறக்கட்டளை, ஊழல் எதிர்ப்பு இயக்கம், பெசந்த் இலக்கிய மன்றம், மூத்த குடிமக்கள் பேரவை, இவ்வாறு பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பொது தொண்டு ஆற்றினேன். மூத்த குடிமக்கள் பேரவையில்
தலைவராக இருந்த பொழுது தஞ்சையில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் அரசுக்கு எடுத்து கூறி அதையெல்லாம் நிறைவேற்றினேன். அதன் பிறகு 2002 மே மாதம் பணி ஓய்வு பெற்றேன். பணி ஓய்வு பெற்றதும் தான் இந்த பொது தொண்டுகளில் நான் ஈடுபட்டேன். நான் படித்த பேராவூரணி உயர்நிலைப்பள்ளி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்த ஆதிதிராவிட பள்ளி மற்றும் என்னுடைய கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற பள்ளி ஆகியவற்றுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பேராவூரணி உயர்நிலைப் பள்ளிக்கு 10, 11, 12ஆம் வகுப்புக்கு ஒவ்வொரு வகுப்புக்கும் 1 லட்சம் ரூபாய் பேராவூரணி மத்திய கூட்டுறவு வங்கியில டெபாசிட் செய்து அந்த வட்டியை கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு தெருவில் முதல் மாணவனுக்கு 5000 ரூபாயும், 2வது இடம் பெறும் மாணவனுக்கு 2000 ரூபாயும் பரிசு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதே போன்று 1 முதல் 5 வரை பிடித்த ஆதிதிராவிட பள்ளிக்கு 1 லட்சம் ரூபாய் அதே வங்கியில் டெபாசிட் செய்து அந்த பணத்தை கொண்டு ஆதிதிராவிட பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் பரிசு வருவதற்கு 5000ம், இடம் பெறுவதற்கு 2000ம் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ததில்லை. இதை நிரந்தரமாக எனக்கு பிறகும் இது தொடர்ந்து நடைபெறுகின்ற அளவுக்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதே போன்று கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற பள்ளிக்கு 1 முதல் 8 வரை உள்ள பள்ளிக்கு 50,000 ரூபாய், அதில் வரும் வட்டி 3,500 முதல் பரிசாக 2,500, 2வது பரிசாக 1000 ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். இது எனக்கு பிறகும் இது தொடர்ந்து நடக்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்துள்ளேன். மகிழ்ச்சிங்கய்யா. இந்த காலத்துல வீட்டுக்கு 2 பேரும் இன்ஜினியரிங் படிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமா போச்சு. ஆனா அந்த காலத்துல இன்ஜினியரிங் காலேஜே இல்லாத காலம் இல்லைங்களா அது? அந்த காலத்துல நீங்க எப்படி இன்ஜினியரிங் படிச்சீங்க? அந்த காலத்துல நான் பேராவூரணி பட்டத்துல மொத்தம் 4 பொறியாளர்கள் எனக்கு முன்னால் படித்திருந்தார்கள். நான் 5வது பொறியாளராக படித்தேன். அப்போதெல்லாம் என்னுடைய உயர்நிலைப் பள்ளியில என்னோட 3-4 பெண்கள் தான் படித்தார்கள். அப்போது பெண்கள் படிப்பதும் மிகவும் குறைவாக இருந்தது. இப்பொழுது பெண்களுக்கென்று தனி உயர்நிலைப் பள்ளி எல்லாம் இருக்கின்றது. பேராவூரணியில் தனியாக பெண்களுக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளியே வந்துவிட்டது. நான் படிக்கும்போது என்னுடைய வகுப்பில் 4 பெண்கள் தான் படித்தார்கள். பொறியியல் கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது ஒரு பெண் கூட படிக்கவில்லை. இப்பொழுது பொறியியல் கல்லூரியில் எல்லாம் பெண்கள் நிறைய படிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இப்பொழுது முன்னேற்றமாக இருக்கின்றது. அப்பொழுது பொறியியல் படிக்கின்ற பெண்களே இல்லை. முன்னேதான் பெரும்பாலும் தமிழ் படிச்சவங்க தான் கவிதை கற்று எழுதுறதுல வல்லவர்களா இருப்பாங்க. பொறியியல் படிச்சவங்களுக்கு கவிதை எழுதுறதுல ஆர்வம் திறமையும் எப்ப வந்தது? எனக்கு அந்த பண்டரிநாதன் என்ற தமிழ் ஆசிரியர் வெண்பா எழுதி கற்றுக் கொடுத்த பிறகு எனக்கு கவிதை எழுதுவதில் ஒரு ஆர்வம் வந்தது. எப்பொழுதும் ஏதாவது எழுதி கொண்டேதான் கவிதைகளை எழுதி கொண்டே இருப்பேன். கன்னியாகுமரியிலிருந்து கவியமுது என்ற ஒரு மாத இதழ் வந்தது. அதுல என்னுடைய கவிதைகள் மாதம் இடம்பெறும். அதே போன்று திண்டுக்கல்லிலிருந்து கவிதை தோரணம், கவிதை கதம்பம் ஆகிய பத்திரிகைகள் வந்தன. அதிலும் என்னுடைய மாதம் இடம்பெறும். அது மாதிரி உறவு என்ற பத்திரிகையிலும் என்னுடைய கவிதை இடம்பெறும். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது அழகப்பா பொறியியல் கல்லூரியை சார்ந்த 7 கல்லூரிகள் இருக்கும். அந்த 7 கல்லூரிகளுக்கும் சேர்த்து ஒரு தமிழ் மன்றம் உண்டு. அந்த தமிழ் மன்றத்துல நான் முக்கிய பொறுப்பு வகித்து பல்வேறு கவிதை போட்டிகளும் நடத்தி அதை தமிழ் மன்ற மலரிலே வெளியிடுவேன். நான் 4ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது மலர்குழு தலைவராக இருந்து மலர் வெளியிட்டேன். அதுல என்னுடைய திருநாள் என்ற கவிதை வெளிவந்தது. அதன் பிறகு தமிழ் மன்ற ஆண்டு விழாவிலே அண்ணா அவர்களை அழைத்து சொற்பொழிவாற்ற நான் ஏற்பாடு செய்தேன். அண்ணா அவர்கள் என்ன தலைப்பில் பேசட்டும் என்று என்னிடம் கேட்டார்கள். நான் திருநாள் என்ற தலைப்பிலே பேசுங்கள் என்றேன். அதே மாதிரி திருநாள் என்ற தலைப்பிலே பேசினார்கள். அந்த அளவு அழகப்பா கல்லூரி வட்ட திருமண்டத்துல நான் முன்னிலை வகித்து என்னை கல்லூரியில் படிக்கும் பொழுது மற்ற மாணவர்கள் தான் என்னை கவிஞர் என்றுதான் கூப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு எப்பொழுதும் கவிதைகள் எழுதி கொண்டே இருப்பேன். இன்றும் சில நண்பர்கள், என்னுடைய கல்லூரி தோழர்கள் கவிஞர் அவர்களே அப்படி இருந்துதான் என்னை அழைக்கின்றார்கள். அந்த அளவுக்கு கவிதையில நான் ஈடுபாடு கொண்டிருந்தேன். மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, நீங்க மேற்கொண்ட நெடும் பயணமான இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்துல உங்களால மறக்கவே முடியாத அனுபவம்னு ஏதாவது இருந்தா அதை பத்தி சொல்லுங்க ஐயா. மின்சார வாரியத்துல நான் பல மின் திருட்டுகளை கண்டுபிடித்து அதுக்கு பணப்பரிசு வாங்கி இருக்கின்றேன். இரவு 12 மணிக்கு புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு மின் திருட்டத்தை கண்டுபிடித்த போது அந்த உரிமையாளர் உடனே என்னை அடிப்பதற்கு வந்துவிட்டார். நான் காவல்துறைக்கு உடனே புகார் செய்து அங்கிருந்து விடுதலை பெற்று வந்தேன். அதே போன்று தஞ்சை நகராட்சியில பணிபுரியும் போது
நிறைய மின் திருட்டுகளை கண்டுபிடித்திருக்கின்றேன். ஒரு அரிசி ஆலையில் மின் திருட்டு நடப்பதாக எனக்கு தகவல் கிடைத்தது. இரவு 12 மணிக்கு என்னுடைய ஒரு ஏஐயையும் ஒரு தொழிலாளியையும் அழைத்துக் கொண்டு அங்கு சென்று மின் இணைப்பை துண்டிக்க முற்பட்டேன். அப்பொழுது அந்த உரிமையாளர் என்னை கதவை பூட்டிவிட்டு இனிமேல் நீங்க வெளியே செல்ல முடியாது என்று கூறிவிட்டார். என்னுடன் வந்த உதவி பொறியாளரை காவல்துறைக்கு சென்று புகார் கொடுக்கும்படி கேட்டுக் கொண்டதன் பேரில் அவர்கள் என்னை விடுவித்தார்கள். அந்த அளவு என்னுடைய உயிருக்கே ஆபத்தான நிலையிலும் பல மின் திருட்டுகளை கண்டுபிடித்து நகராட்சி மின் நிறுவனத்திற்கு, நகராட்சி மின் நிறுவனம் என்பது மின்சார வாரியத்திலிருந்து மின்சாரத்தை வாங்கி அதை விநியோகம் செய்யும் நிறுவனமாகும். அந்த நிறுவனம் மிகவும் நஷ்டத்திலே இருந்தது. நான் வந்த பிறகு அதை லாபத்திலே என்ன செய்தேன். அந்த அளவுக்கு நகரிலே என்னை தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள் தஞ்சை நகராட்சியிலே. அந்த அளவுக்கு நல்ல சிறப்பான பணியாற்றினேன். எனக்கு மின்வாரிய அதிகாரிகளும் சரி, தஞ்சை நகரமன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் சரி, எனக்கு நல்ல மதிப்பை அன்றும் கொடுத்தார்கள், இதுவரையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் வைத்துத்தான் எனக்கு ராஜராஜன் விருது கொடுக்கப்பட்டது. ஐயா, நீங்க செஞ்ச சாதனைன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நான் செய்த சாதனை மின்வாரியத்தில் லஞ்சம் வாங்காத பொறியாளர் என்ற சாதனை. பொதுமக்கள் வாங்கி கொடுத்தாலும் என்னுடைய பொறியாளர்களே ஒரு தேநீர் வாங்கி கொடுத்தா கூட நான் குடிக்க மாட்டேன். நேர்மையான பொறியாளர் என்ற பெயர் எடுத்தேன். அருமைங்கய்யா. ஐயா, உங்களோட முதல் கவிதை எது, எப்ப எழுதினீங்க, நினைவுல இருந்தா அதை சொல்லுங்க. நான் 9வது படிக்கும்போதுதான் முதல் கவிதையை எழுதினேன். சீரான ஈரடியில் சென்னா புலவனவன் பார்வோற்று முப்பால் படைத்திட்டான், மேலில் திலகமன செந்தமிழ்த்தாய் கற்ற குறைதான் உலகுக்கு ஒரு முறையாமோது என்ற ஒன்றாதான் நான் முதலில் எழுதியது. அதன் பிறகு பல ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வெண்பாக்களை எழுதியிருக்கின்றேன். மகிழ்ச்சிங்க ஐயா. இது வரைக்கும் எத்தனை நூல்களை வெளியிட்டு இருக்கீங்க, அதோட விவரம் இருந்தா சொல்லுங்க ஐயா. 3 நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். வெண்பா பூக்கள், கவிதை கதம்பம், கலைஞர் நூற்றாண்டு வெண்பா மாலை. கலைஞருடைய வாழ்க்கை வரலாறை, அவருடைய குடும்பத்தை, அவருடைய படிப்பு ஆகியவற்றை வைத்து சுமார் 300 வெண்பாக்கள், அவருடைய சாதனைகள், அவருடைய பொன்மொழிகள் இவற்றையெல்லாம் சேகரித்து நூற்றாண்டு வெண்பா மாலையை தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி அவர்கள் திருக்கரங்களால் வெளியிட்டேன். ஐயா, கலை இலக்கியம் சமூகம் சார்ந்து செயல்பட்டதுக்காக இதுவரைக்கும் நிறைய விருதுகளையும் பாராட்டுகளையும் வாங்கி இருக்கீங்க. அதுல உங்க மனசுக்கு பிடிச்ச விருதுன்னு இல்ல பாராட்டுன்னு எதை சொல்லுவீங்க? 2 விருது. உலக திருக்குறள் பேரவை எனக்கு குருநெறி செல்வர் என்ற விருது கொடுத்துள்ளது. இப்பொழுது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் சடையோடாவிலே ராஜராஜன் விருது கொடுக்கப்பட்டுள்ளது. 2 விருதுகளும் மிகப்பெரிய விருதுகளாகும். அது அல்லாமல் மின்சார வாரியத்துல எனக்கு என்னை போற்றி நிறைய கடிதங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று தஞ்சை நகராட்சியும் என்னை பாராட்டி எனக்கு கடிதங்கள் கொடுத்திருக்கின்றது. மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, உங்களோட கவிதைகள் அதாவது எழுத்துக்கள் எல்லாம் எதைய வலியுறுத்துறதா இருக்குது? என்னுடைய எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் மொழியினுடைய சிறப்பு மற்றும் மக்கள் தொண்டு, மக்களுடைய நன்னடத்தை இவற்றையெல்லாம் வலியுறுத்தும் வகையில் இருக்கும். ஐயா, கடந்த 50 வருஷமா எழுதிட்டு இருக்கீங்க. அந்த காலத்துல எழுதுனதுக்கும் இப்ப உள்ள இளைய தலைமுறையினர் எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? நான் புது கவிதைகள் எல்லாம் எழுதுவதில்லை, எல்லாமே மரபு கவிதைகள் தான். எல்லாம் இலக்கணத்தோடு கூடிய மரபு கவிதைகள். வெண்பா, ஆசிரியப்பா, விருத்தப்பா, கலிப்பா போன்ற கவிதைகள் தான் நான் எழுதி கொண்டிருக்கின்றேன். பொங்கல் பண்டிகை மற்றும் புத்தாண்டு பிறப்பு, சித்திரை திருநாள் இவற்றுக்கெல்லாம் கவிதை எழுதி வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாருக்கும் அனுப்புவேன். மகிழ்ச்சிங்க ஐயா. இன்னைக்குள்ள இளம் தலைமுறை பசங்களுக்கு உங்களோட அறிவுரைன்னு என்ன சொல்லுவீங்க? ஒழுங்காக படிக்க வேண்டும். சிறப்பாக படித்து பள்ளியில் முதல் மாணவனாக வந்து அதன் பிறகு இலக்கிய படிப்போ மொழி படிப்போ எது படித்தாலும் அதில் சிறப்புற ஒரு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. நன்றி நேயர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம பட்டாம்பூச்சி FM. இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.